வந்து அரசியல் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 31 பிரகாசமா இருக்கும். ரங்கசாமி அவர்களை பாராட்டி முதல்வருக்கு நன்றி, இந்த அரசுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா பிஜேபிக்கு சேர்த்து சொல்றது தான். 53 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனை நீங்க சேர்த்திருக்கீங்க. அப்ப இப்படி இருக்கிற ஒருத்தர் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் எப்படி ஒழிப்பீங்க? குறிக்கோளே என்னன்னு ஒன்னும் அரசியல் நிலைப்பாடே தெரியல. இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சிபிஐ வழக்கு அது இதுன்னு போனோட இன்னும் விஜய் வந்து ஸ்ட்ராங்கா ஒன்றிய அரசு கிட்ட சிக்கிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பரவலா பேசுறாங்க எல்லாரும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா சார். இப்போது இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கரூர் அந்த மாநாடுக்கு அப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருக்கார் சார். ஸோ புதுச்சேரியில் நடந்திருக்கு. அதை பற்றின உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் சார். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாட்களுக்கு பின்பு கரூரில் நடந்த ரோட் ஷோ அப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு இல்லை பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்தியிருக்காரு. ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பு பூந்தமல்லி அருகே ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த காஞ்சிபுரம் மாவட்ட கட்சியினரை சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் சந்தித்த ஒரு நிகழ்வு இது. இது திறந்த வெளி, அது வந்து உள்ளரங்கம், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே 2000 பேர் அனுமதி, இங்கே 5000 பேர் அனுமதி, எண்ணிக்கையில் 3000 கூடுதல், அவ்வளோதான். பாண்டிச்சேரியில் அவருக்கு ரோட் ஷோ முதல்ல மறுக்கப்பட்டது. ஆமாம், பர்மிஷன் கேட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் கேட்கும்போது அந்த ரோட் ஷோ தரல. தமிழகத்தில் என்ன ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட் தான் அவங்களும். ரோட் ஷோ தர முடியாது, இங்கே கூட்டம் வந்ததுன்னா கரூர் போல் ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில கருத்துக்களை கூறி காவல்துறையினர் அவங்களுக்கு ரோட் ஷோ மறுத்தாங்க. அப்புறம் அவங்க பொதுக்கூட்டத்துக்கான அனுமதி கேட்கும்போது நீங்கள் இடத்த சூஸ் பண்ணுங்கன்னா அவங்க ஒரு இடம் சூஸ் பண்ணாங்க. அங்கே இடம் பத்தாதுன்னு சொல்லி அடுத்து ஒரு இடம் சூஸ் பண்ணுற இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டு தடல்புடலாக வழக்கம் போல் ஜேபிஆர் அரங்கில் எப்படி நடந்ததோ சுற்றி தகரம் இல்லாமல் அடித்து இந்த கூட்டத்துக்கும் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு காலையில் நடந்தாங்க. மொத்தமே இந்த கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வந்து 2.5 மணி நேரம், 10:30 ஆரம்பித்து 12:30, அதிகபட்சம் 3 மணி நேரம் நினைக்கிறேன் அனுமதி கொடுத்துருந்தது புதுச்சேரி அரசு சார்பில் காவல்துறை. முதலில் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவர்களை அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் பேச வந்தார். மொத்தமே அவர் 11 நிமிடங்கள் மட்டுமே பேசினார். ஆமாங்க சார், இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்காரு. இல்லை, எப்போதுமே அவர் சத்தன சுருக்கமாக தான் பேசிக்கிட்டே வர்றாரு. 11 நிமிஷத்துல 7 நிமிஷம் திமுகவை திட்டிருப்பாரு, 4 நிமிஷம் மக்களை பற்றி பேசியிருப்பாரு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவர் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 3 மாநாட்டுக்கு இவருக்கு வந்து இங்கே பெரிய லெவலில் அனுமதி கொடுத்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கிறார். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இங்கே அனுமதிகள் ரோட் ஷோக்கு மறுக்கப்பட்டிருக்க தவிர பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படலை. ஏன்னா எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. அப்போ பாண்டிச்சேரியில் மறுக்கப்பட்டு உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த முதல்வருக்கு நன்றி சொல்கிறீங்க. தேங்க்ஸு, ரொம்ப நன்றி, சூப்பர் அரசு, நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்கன்றீங்க. அப்போ நீங்கள் 3 வாட்டி மாநாடு நடந்ததுக்கு போலீஸே இல்லையா? கரூருக்கு உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லையா? போலீஸ் தான் எங்களை வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க, நீங்கள் போயிடுங்க சேஃப்டியான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ உங்களை பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்கல்ல சம்பவத்துக்கு பின்பு. அப்போ உங்களுக்கு ஏன் அந்த மனசு இல்லை திமுக அரசு நன்றி சொல்லுன்னா? அப்போ அவங்களுடைய அரசியலே வேற. பாண்டிச்சேரியில் போய் திமுக தான் திட்டுறீங்க. பாண்டிச்சேரியில் போயும் திமுக அரசு தான் திட்டுறீங்களே தவிர்த்து அங்கே உள்ள மக்களுக்கு என்ன செய்ய போறோன்றது சொல்லவே இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு திமுகவுக்கு நன்றி சொல்லலை. ஆமா, நீங்க முதல் விக்கிரவாண்டி, மதுரை நீங்க நடத்திருக்கீங்கல்ல, அதுக்கெல்லாம் நல்லா நடந்திருக்கு, அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்க நன்றி சொல்லன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களை இங்க மறுக்கப்பட்ட மாதிரி தானே அங்கேயும் உங்களுக்கு ரோட் ஷோ மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் நடத்திங்கன்னு இருக்காங்க. அது என்னன்னா அவருக்கும் ரங்கசாமிக்கும் ஒரு நட்பு இருக்கு. ரங்கசாமி அவர்கள் வந்து இந்த 4 ஆண்டு முன்பு தேர்தல் நிற்பதற்கு முன்பு விஜய் ஒரு முறை சந்தித்தார். விஜய் அதுக்கு அப்புறம் ஒரு முதல்வரான ஒரு முறை சந்தித்தார். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான போட்டு இருக்கு. நீங்கள் வந்து ரங்கசாமி அவர்களை பாராட்டி முதல்வருக்கு நன்றி, இந்த அரசுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா பிஜேபிக்கு சேர்த்து சொல்கிறது தான் அர்த்தம். அதான் சொல்கிறார் சார். என்னன்னா திமுக இதை பார்த்தாவது
இவர் வந்து கொடுத்தாரு, திமுக இதை பார்த்து திருந்துங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு. அவர் இது பார்த்து திருந்துங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்கள் திருந்துங்க. உதவி பண்ணுறவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பழகிக்கிங்க. வீடியோ போடுறத விடுங்க. அரசியல் பண்ணுங்க, தப்பே கிடையாது. 50 ரூபா பண்ணாதீங்க. சினி டைலாக்கை விட்டுருங்கன்றீங்க. ஆமாம், நீங்கள் வந்து சினிமாவில் டைலாக் வந்து வேறங்க, இங்கே பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய குறிக்கோளே என்னன்னு இன்னும் அரசியல் நிலைப்பாடே தெரியலையே. இப்போ நீங்கள் அங்கே போய் திமுக திட்டீங்க. திமுக மட்டுமே உங்களுக்கு ஊழல் செஞ்ச கட்சி, எதிர்கட்சின்னா மற்ற கட்சியெலாம் ஊழலே செய்யலையா? அப்போ யாரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? 53 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனை நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அவர் மேலே ஊழல் வழக்கு இல்லையா? தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்து அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த இதை ரத்து பண்ணாங்க. தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல ஊழல் வழக்கில். அவர் மேலே வாச்சாத்தி வழக்கு இருந்தது, அவ்வளோ பேர் இறந்தாங்க. ஆமாம். இப்போ அவருடைய தலைவி ஊழல் வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் இறந்தாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஒருத்தர் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? சிம்பிள் கேள்வி தான். 5 பேரை கொள்கை தலைவராக கொண்டு வந்தீங்க, அப்புறம் 6 ஆச்சு, 7 ஆச்சு. இப்போ செங்கோட்டையன் வந்து அம்மா படத்தை பாக்கெட் வச்சு தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் இது ரீசன்ட் நியூஸ் ஓபிஎஸ் கூட ஜாயின் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு, அது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பேசியிருந்தோம். இப்போ கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு சார். அதான் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு இடம் வேணும். ஓபிஎஸ் வந்து திமுக கிட்ட போக முடியாது. போனால் இவங்க எல்லாம் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களுடைய தலைவர், டெல்லியில் உள்ள தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க ஒபே பண்ணி ஆகணும். அவங்க அசைன்மெண்ட் தான் இவங்க கேட்பாங்க. நீ ஆல்ரெடி செங்கோட்டையனை போக சொல்லிட்டாங்க, போயிட்டாரு, நீனும் போவாங்க, போயிடுவார். அப்புறமா ஒரு கட்சியாக போய் டிடிவி தினகரன் அலைன்ஸாக போவார். அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய எண்ணங்கள், சென்ட்ரல் கவர்மெண்டோட எண்ணங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏடிஎம்கே வீக் பண்ணும். அதிமுக வீக் ஆனால் மட்டுமே பிஜேபி இங்கே அரசியல் பண்ண முடியும் சார். இதில் என்னென்னா சார், இப்போது அவங்க அதிமுகவில் வந்து விஜய் அவர்கள் கட்சியில் இணையிறாங்களா சார்? அவங்க ஏன் சார் சீமான் கட்சியில் இணைய மாட்டாங்க? ஸோ இவரை தான் வந்து அவங்க இதுவாக பார்க்குறாங்களா? டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா அப்படின்றது இல்லை ஒரு ஆளுமையாக பார்க்குறாங்களா? மேபி ஆளுமையாக கூட இருக்கலாம். அவருக்கு வர கூட்டத்தை பார்த்து கூட இவங்க போகலாம். ஓகே. இன்னொன்று வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்கள எல்லாமே வழி நடத்துவதும், அவர்களை இப்படி போங்க, இப்படி வாங்க, இப்படி போங்க, இங்கே பேசுங்க, இங்கே எரிங்க, இங்கே சேருங்கன்னு சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு யார் தலைவர் இப்போதைக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம். நீங்கள் ஊடகம் உங்களுக்குமே அது தெரியும். பிஜேபி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது அப்பட்டமாக எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்க முடியும். அவங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதா ஒருவேளை அவங்க சீமான்ட்ட போகலாம், வாய்ப்பு இருக்குது. அவங்க தன்னிச்சையான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறனால தான் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அங்கே போய் சேர்றாங்க. இல்லைனா செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவத்தை விட வயது குறைவான விஜய் தலைவராக எடுத்துக்கிட்டு செங்கோட்டையன் போக மாட்டார். இப்போ இவர்கள் சேர்ந்தாங்களா சார் விஜய் அவர்கள் கட்சியில்? இவங்க வந்து சீமான் சாரை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா சார்? பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்போ சீமான்ட்ட இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. சீமானுடைய அரசியல் வந்து தமிழ் தேசியம். ஓகே. இவங்கெல்லாம் திராவிடம் கொள்கையிலேருந்து வந்தவங்க. ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் அவங்க திராவிட கொள்கையை பின்பற்றி வந்தவங்க. விஜயுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம் திராவிடன்றார். தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்போதும் ஒன்றா போகாது. அதுலேயே முரண்பாடு இருக்கு. எங்களுடைய கட்சியின் கொள்கை தமிழ் தேசியம் திராவிடம்ன்றாங்க இல்லையா? வேற வேற கொள்கைகள். அது ரெண்டுமே என்னைக்குமே சேராது. தமிழ் தேசியம் என்பது வேற, திராவிடம் என்பது வேற. ரெண்டுமே நேரெதிர். அது ரெண்டுமே சேராது. ஆனால் இவங்க ரெண்டுமே எங்கள் கொள்கைன்றாங்க. அதுலேயே நிறைய முரண்பாடு. அதனால வந்து திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க வந்து சீமானை நோக்கி போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் எடுக்கிற நிலைப்பாடு வேற. பெரியாரை திட்டுவார், அண்ணாவை திட்டுவார், எம்ஜிஆரை திட்டுவார், திடீர்னு நல்லதாக பேசுவார். அதனால் அங்கே போயிருக்க மாட்டாங்க. இவங்கள வேற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுனால இவங்க எல்லாமே விஜய் நோக்கி போனாதான். அடுத்து அன்புமணி ராமதாஸ் கூட அலையன்ஸு விஜய் கூட வரதா தான் ஒரு தகவல் இருக்கு. தேமுதிகவும் பேசிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. அப்போ மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட அசைன்மெண்ட்ல அதிமுகவை வீக் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, திமுக இந்த மீண்டும் ஜெயிப்பதில் பிஜேபிக்கு வருத்தம் கிடையாது. அது தெரிஞ்சுக்க. பிஜேபிக்கு திமுக மீண்டும் ஜெயித்து முதல்வர் மு க ஸ்டாலின் உட்காருவதில் அவங்களுக்கு எந்த வருத்தமோ
அது ஐயோ வந்துட்டாங்களேன்ற பதம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் 31. ஓகே ஓகே 31 திமுக விசஸ் பிஜேபின்ற ஒரு நிலைப்பாடோட நம்ம தான் இங்கே தமிழ்நாட்டில் போட்டியிடணும். அதிமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாது. இந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் தோல்வியை தழுவினால் அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ வந்து அவங்க அதிமுகவை தோற்கடிக்கிறது தான் இவங்களோட கொள்கைன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து எல்லாம் பண்ணுற இதுதான் மேலோட்டமாக இருந்து பண்ணுறது தான். ஆனால் எல்லாருமே தாவேக்கால இணையறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் அரசியல் எதிரின்னு டிஎம்கேவை சொல்கிறாரு. பட் அவங்களோட இது வந்து டிஎம்கேவும் இருக்கலாம்ல. பட் ஜெயிச்சாலும் அந்த நீங்கள் சொல்ற மாதிரி அந்த பிஜேபி தான் எல்லாத்தையும் இயக்குது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க பிஜேபியுடைய எண்ணம் அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல விஜய் எதுக்காக கொண்டு வராங்கன்னா திமுகவும் கொஞ்சம் ஒரு நெருடல் பண்ணணும். அதாவது ஒரு 20,000 30,000 ஓட்டுல ஜெயிச்ச தொகுதியெல்லாம் இந்த வாட்டி 5,000 3,000 ஓட்டுல ஜெயிக்கும் போது திமுகவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கணும், முதல் ஓட்டரை பிரிக்கணும். கடுமையான போட்டி இருக்கும். இந்த தேர்தல் கடுமையான போட்டி இருக்கும். இங்க சேர 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 நிலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் இன்னும் நெருக்கத்துல அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஏன்னா இப்போ முதல் ஓட்டர் வந்து ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த ரசிகர்கள் அந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா அதுல ஒரு 20-30% ஓட்டு இவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓவரால் 30 சொல்ல ஒரு 20 லட்சத்துல அப்படி சொல்றேன் நான். அப்போ வந்து அது அப்போ சிறுபான்மையினர் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் விஜய் அவர்கள். அப்போ அந்த கிறிஸ்துவ மதத்துல இப்பவே நிறைய சர்ச் எல்லாம் பேசுறாங்க, அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க, நம்பால் நிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அப்போ அந்த ஓட்டுக்கள்லாம் இது வரைக்கும் யாருக்கு போயிட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திமுக. சிறுபான்மையினர் ஓட்டு எப்போதுமே திமுகவினருக்கு தான் மெஜாரிட்டியா போகும், மீதி கொஞ்சம் தான் அதிமுகவுக்கு போகும். அதுவும் அந்த அதிமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் போகும்போது அதுவும் போகாது. அதனாலதான் போன முறை அவங்க வந்து தோற்றதுக்கு காரணம். இன்னொன்று மாற்று வேண்டும் என்பதனால் திமுக வந்து பெருவாரியான இடங்களை வென்று ஆட்சி அமைச்சாங்க. இதுதான் இப்போ ஏன் இப்போ விஜய் இவங்க வளர்த்து விடுறாங்கன்னா ரஜினியை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க 21. ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் எல்லாமே மீட்டிங்லாம் போட்டு சொல்லிட்டாரு. ரஜினியை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் திமுக உட்காராது, நம்ம ஏதாவது ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ரஜினி ரிவர்ஸ் ஆயிட்டாரு. இது தேவையில்லாத பிரச்சனை நமக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவர் அவங்களுடைய சூழ்ச்சிவலையிலேருந்து வெளியில போயிட்டார். இது வேணாம் எனக்கு, இது எனக்கு சினிமாவே போதுன்ட்டு. அப்போ அடுத்து யாரான்னு பார்த்தா விஜய் வந்து சில விஷயங்களில் இடி அண்டு மற்ற விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டார். மாஸ்டர் படத்தப்போ அவரை போய் நெய்வேலியிலேருந்து காரில் கூட்டு போய் விசாரிச்சாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும், பேப்பர்லலாம் வந்தது. அதில் சில ஃபைல்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து அவரை வந்து டைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது பரவலான ஒரு தகவல். அதை நாங்கள் சொல்றது நீ கேளு அப்படின்றது ஒரு தகவலாகவே இருந்துச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சிபிஐ வழக்கு அது இதுன்னு போனோன்னே இன்னும் விஜய் வந்து ஸ்ட்ராங்கா மத்திய அரசு ஒன்றிய அரசு கிட்ட சிக்கிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பரவலா பேசுறாங்க எல்லாருமே. அதனால அவங்க சொல்றதை அவர் கேட்டுதான் ஆகணும். அதனால அவங்க இல்ல எல்லாருமே எதிரி யாரு? திமுக. திமுக மட்டும்தான் நீ திட்டு. நீ திமுக வந்து என்னென்ன சிக்கல் கொடுக்க முடியும் கொடு. இப்ப எங்கெல்லாம் 30,000 ஓட்டுல திமுக ஜெயிக்கோ அங்கெல்லாம் நீ 20,000 ஓட்டு வாங்கினா திமுக கூடிய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படும். இதுதான் அவங்களோட அஜெண்டா. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விஜய்க்கு ஒன்றும் அனுபவம் பத்தலன்னா செங்கோட்டையன் அனுப்புறாங்க. அடுத்து ஒருத்தரா வருவாங்க. அப்ப அந்த டைனமோ எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிப்புன்ற அவருடைய முகாந்திரம் ஃபர்ஸ்ட் அடிபடும் விஜய்க்கு. எல்லாம் ஊழல் வழக்குல சிக்கிற கட்சியிலிருந்து தானே வராங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டான்ல. நீ ஏதாவது புதுசா பண்ணுவேன்னா உனக்கு இவ்வளவு கூட்டம் வருது, நீங்களும் அதே ஊர்ன குட்டைகள் உரியில் மட்டைகள் அப்படின்வாங்க, அந்த மாதிரினா பெருசா இருக்காது. சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயலலிதா அம்மையார், திரு கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அவரை வந்து அவரோட வந்து அதாவது இறந்த பிறகு தான் சொல்கிறாங்க அவரை பற்றி, அவரோட அருமை தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் வைரல், அதாவது சமூக வலைத்தளங்களில் அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. பட் அவர் இறந்த பிறகு தான் அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அவர் வந்து எதிர்த்து நிற்கும் போது கூட அவருக்கு மேக்ஸிமம் யாரும் சப்போர்ட் பண்ணல, இவரே எதிர்க்கிற மாதிரியா பேசுனாங்க. ஏன்னா வந்து அரசியல் விமர்சகர்கள் பாதி பேர் ஒன்று ஏடிஎம்கே இருக்காங்க, இன்னொன்று டிஎம்கே இருக்காங்க. இப்போ புதுசாக வந்தவர் விஜயகாந்த், அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சீமான் அவர்கள் பேசினார் 2 கட்சியும் எதிர்த்து. இப்போ அவரை விட கொஞ்சம் சினிமாவில் பாப்புலராக இருந்து இப்போ வந்த விஜயை பற்றி இப்போ விஜய் வந்தனால அப்படி பேசுகிறாங்க. ஸோ இப்போ எப்படி சார் இந்த 2 கட்சிகளும் தாண்டி ஒருத்தர் தனிப்பட்டு வரும்போது அவங்களுக்கு மூத்த ஒரு அரசியல் விமர்சகர் சப்போர்ட் பண்ணவே முடியாதுல்ல சார்? தமிழ்நாடோட
அரசியல் களம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் என்பவர் வந்து பெரிய லெவலில் இங்கே ஆட்சி பண்ணி தமிழ்நாடை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு அதாவது நான் எதனால கேட்குறேன்னா சார், ஒருத்தர் அந்த எதிர்த்து அப்படி நிற்கும் போது அவங்கள பலவீனப்படுத்துறதுக்காகவே 1000 கருத்துக்கள் பரவுது. ஸோ இப்போ விஜயகாந்த் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்ட பிறகுதான் சரி அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. ஸோ ஏடிஎம்கேலேருந்து சப்போர்ட் போகுது அப்படி பண்ண. ஆனால் அவர் எதிர்த்து நின்று பேசும்போது ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. உடல்நிலை சரியில்லாத போது போயிட்டு நலம் விசாரிக்கிறாங்க. அதை பற்றி கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசியல் களம் வந்து கலைஞர் விசஸ் ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் இருக்கும்போது இந்த மாதிரியான நிலைப்பாடு கிடையாது. கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அதிமுகவில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்ததாகவோ, திமுகவில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இவங்க போய் பார்த்ததாகவோ வரலாறு கிடையாது. இந்த மாதிரியான இணக்கமான ஒரு சூழல் எங்கே இருந்ததுன்னா டெல்லியில் மட்டும்தான். சண்டை போட்டுப்பாங்க, திட்டிப்பாங்க, நேரில் சந்திக்கும் போது கை கொடுத்துப்பாங்க, பேசிப்பாங்க. இங்கே அது கூட கிடையாது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் மாறி மாறி ஆட்சி அமைக்கும் போது கூட சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் கூட திமுகவினராவது போல்டாக யாராவது பார்த்தா வணக்கம் வைப்பாங்க. அதிமுகவினர் தெரிச்சு ஓடுவாங்க. அமைச்சர்கள்லாம் யாரையா பார்த்து சிரிச்சிட்டா அமைச்சர் பதி எப்படி திமுக சிரிப்பேன்னு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இங்கே இருந்தது. அந்த நிலைப்பாடு வந்து எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதும், கலைஞர் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் 2 பேருமே அதில் ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்றதுன்னா, ஜெயலலிதா அம்மையார் இறக்கும்போது கலைஞருக்கு உடம்பு சரியில்லைன்றது அவங்களுக்கு தெரியாது. கலைஞர் இருக்கும்போது ஜெயலலிதா இறந்தது கலைஞர் அவர்களுக்கு தெரியாது. 2 பேருமே அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்து இறந்து போனாங்க. அப்ப முதல்ல போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணது திமுகலேருந்து மு.க. ஸ்டாலின் தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறாரு. நம்ம போய் விசாரிப்போம். அவங்க போனாங்க, தொண்டர்கள் கத்துனாங்க, பார்த்தாங்க. அந்த கார்லயே உள்ள இருந்துட்டு ஜெயக்குமார் யாரோ ஒரு அமைச்சர் தான் வந்து அவங்க உள்ள பார்க்க முடியாது, நீங்க ஓகேன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதற்கு பின்பு தான் காவேரி மருத்துவமனையில் ஒரு சீரியஸாக இருக்கும்போது அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் ஒரு 4 அமைச்சர்கள் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜயகாந்த் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, விஜயகாந்தை வந்து மு.க. ஸ்டாலின் போய் பார்த்தாங்க, ஓபிஎஸ் பார்த்தாங்க, இபிஎஸ் பார்த்தாங்க. அதெல்லாம் நல்ல நிலைப்பாடு தான். கருத்து மோதல்கள் வேறு, பர்சனல் வேறு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இன்னொன்று, திமுக அதிமுகவை தாண்டி ஒருத்தவங்க வரணும்னா குறைந்தது வந்தோன்னெலாம் வர முடியாது. அதாவது எதிரியா இருந்தாலும் அவன் பலவீனமா இருக்கும்போது அவன் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா சார்? அப்படி கூட சொல்லலாம். இப்ப விஜயகாந்த் வரும்போது எல்லாத்தையும் திட்டிட்டு வந்தாரு. பிஜேபி திட்டினாரு, காங்கிரஸ் திட்டினாரு, திமுகவை திட்டினாரு, அதிமுகவை திட்டினாரு. யாருமே நல்லது சரியில்லை, நான் சரி பண்றேன்னு வந்தாரு. அதனாலதான் முதல் தேர்தலே அவர் 12% ஓட்டு வாங்கினார். அவர் மட்டும் ஜெயிச்சார், மற்றவங்களாம் தோத்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா பார்க்க வேண்டியது விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் யாருக்காவது வருமானா கேள்விக்குறி தான். விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையா ஜெயிக்கும் போது 12%. ஏன்னா அவர் எல்லாத்தையும் திட்டினால மக்கள் வந்து ஒரு மாற்றா அவரை வந்து பார்த்தாங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருந்தது. முதல் தேர்தல், 2வது தேர்தலில் அந்த கூட்டணி இந்த கூட்டணின்னு போட்டு அவரை மைண்ட் வாஷ் பண்ணி அந்த தேர்தலில் கலைஞர் தோற்பதற்கு அவரும் ஒரு காரணம். அந்த மக்கள் நல கூட்டணி சில இடங்களில் பிரித்த ஓட்டுனால மீண்டும் இவங்க வந்தாங்க. அடுத்து ஜெயலலிதா அம்மையாரோட போய் சேர்ந்தார். சேர்ந்த தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றார். அதுக்கப்புறம் அவர் பண்ணிய சில சட்டசபையில் நடந்த சில நிகழ்வுகளால் அந்த கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது. அந்த கட்சியிலேருந்து அப்படியே ஒரு 15-16 எம்எல்ஏக்கள் தொகுதிக்கான ஃபண்டை நாங்கள் வாங்குறதுக்கு முதல்வரை பார்க்க போகிறோம்னு போனவங்க அப்படியே போயிட்டாங்க. பேசிக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளானது அதுக்கப்புறம் தான். அந்த 18 பேர் போனதில் ரொம்ப க்ளோஸாக ஒரு 3 பேர் அவர் கூட இருந்தாங்க. அவர் அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியலன்னா, நமக்கு இவ்வளோ விசுவாசியாக இருந்துட்டு ஒரு கட்சி இதுக்காக போயிட்டாங்களேன்றதுல அதுலேயே பாதி அவர் நொடிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் நண்பன் இருந்தப்பே பாதி இதுவாயிட்டார். அதுக்கப்புறமே அவரால் வந்து என்னடாச்சு இந்த அரசியல், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான அரசியல் வந்து அவருக்கு சரிபடாதுன்னா அவர் கொஞ்சம் போல்டான ஆள். இந்த துரோகங்களை ஏற்றுக்கூடிய மனது நிலையில் உள்ள ஆள் கிடையாது. ஒரு நேர்மையானவர் சொல்லலாமா? நேர்மையானவர் மேபி சொல்லலாம். ஸோ அரசியலுக்கு நேர்மைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாமா? நேர்மையானவங்க அரசியல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ உள்ளவங்களாம் நேர்மை இல்லாதவங்களான்னு கேட்கக்கூடாது. நேர்மை இல்லாமல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கு. அந்த ஒரு சில அரசியல உள்ள சில நெளிவு சுழிவுகளுக்கு ஒத்து போகாத முடியாத ஆள் அவர். அதர் சொல்லலாம். அப்படிதான். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த உடல்நிலை அந்த இதுலயே பாதிக்கப்பட்டுச்சு. அதோட அவர் அப்படியே இருந்தார், இறந்துட்டார்.
இன்னொன்று இந்த தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை தவிர்த்து தனியாக வர்றது ரொம்ப கஷ்டம். 2 பேர்ல யார் கூட நீங்கள் அலைன்ஸ் போயிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய வளர்ச்சி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முத பாமக ஆரம்பிக்கும் போது 2 இடமும் 3 இடமும் ஜெயிச்சாங்க இண்டிபெண்டா, பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் அவங்க அலைன்ஸில் போய் 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 வந்தாங்க, ஜெயிப்பாங்க, 20 ஜெயிப்பாங்க, 18 ஜெயிப்பாங்க, 25 இப்படி கொடுக்குற சீட்டை பொறுத்து ஜெயிச்சிட்டே இருப்பார் அதிமுக. திடீர்னு ஒரு தேர்தலில் கழட்டி விட்டோம்னா அவர் போய் தனியாக நின்றார், ஒரு எம்எல்ஏ விட கிடையாது. தேமுதிகவும் அதே நிலைமை தான், காங்கிரஸுக்கு அதே நிலைமை தான். திமுக அதிமுக மாறி மாறி போவாங்க, ஒரு தேர்தலில் தனியாக நின்றாங்க, 2% ஓட்டு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கிட்ட யாராவது ஒருத்தர் போய் டிஃபெண்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த கட்சி முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த கட்சியோட வளர்ச்சி இருக்காது. ஏன்னா நீங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கும் போது தான் உனக்கு ஒரு மாற்றா யோசிப்பான் மக்கள். நீங்கள் அவங்களோட போயிட்டு திரும்பி வெளியே வந்துட்டுனா அதை ஏற்றுக்க மாட்டான். அப்போ இவ்வளோ நாள் கூட இருந்தான், இப்போ வந்து திட்டுறான். ஒன்று எதிரியா இருக்கணும், போயிட்டு வந்து உங்க பேச்சை யாரும் மதிக்க அந்த கட்சி பெருசா. விஜய் கூட அதான் சொல்றேன், விஜய் வந்து தனியா நிக்கிறாருன்னா ஓகே, நின்று அவர் போராடலாம், இல்லை மாற்று ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு மக்கள் கை. இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து அரசியல் ஸ்டாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 31 பிரகாசமா இருக்கும். 31 26க்கு அப்புறம் அவர் செய்யும் அரசியல் நிலைப்பாடை பொறுத்து 31 பிரகாசமா அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 26லாம் பெருசாலாம் இருக்காது. அவங்க வேணா சொல்லலாம், பேசலாம், கொள்ளாமே தவிர, ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தங்கள் பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ்.